எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி சிக்கன் வச்சு செய்ய போகிறோம். க்ரீன் சிக்கன், இது ஹரியாலி சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. இது செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது எலும்பும் கறியுமா இருக்கக்கூடிய சிக்கன் தான். ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் எலும்பும் கறியும் இருக்கிற சிக்கன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவுகள் தான். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் அதே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை. இந்த ரெசிபிக்கு க்ரீன் கலர் கொடுக்க போகிறது இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இது 3 தான். அதனால் இதோட ரேஷியோஸ் பார்த்து சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்ல பெரிய சைஸ் மிளகாய். நீங்கள் உங்கள் மிளகாயோட காரத்தை பொறுத்து 4 இல்லை 5 வரை கூட சேர்த்துக்கலாம். இதை 3 மாத்திரம் நம்ம இன்றைக்கி அரைச்சிட்டு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக தாளிப்புக்கு 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை. இந்த ரெசிபிக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போகிறது கிடையாது. மஞ்சள் தூள் தவிர்த்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த 3 பொடி மாத்திரம் தான் இந்த ரெசிபிக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 50 ml போல் தயிர். இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. அந்த புளிப்பு டேஸ்ட்காக தயிர் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்தா ரெசிபியோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் தயிர் ஒரு 50 ml போல் எடுத்திருக்கேன். கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. வாங்க இப்போ க்ரீன் சிக்கன் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை 3யுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேஸ்ட் தான் நமக்கு இந்த க்ரீன் சிக்கனுக்கான ஃப்ளேவர் கொடுக்க போகிறது. பாருங்கள், நமக்கு க்ரீன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக உங்கள்கிட்ட பட்டர் இருக்குது அப்படின்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அது நல்ல வாசனை கொடுக்கும். இது சூடானதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் செட்டிநாடு சிக்கன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட வதங்கியாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் வாஷ் பண்ணுறப்பே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ரெசிப்பியில் மஞ்சள் தூள் ஆட் பண்ண வேண்டாம். மஞ்சள் தூள் சேர்த்தா கலர் மாறுறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. சிக்கன் சேர்த்துட்டு நமக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இது நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக அந்த சிக்கன் கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வருது. இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள் சேர்த்தா போதும். சிக்கன் வதங்காமல் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடி, கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் 3யுமே ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரை இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். எப்பயுமே சிக்கன் ஓவர் குக் ஆகக்கூடாது. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வெந்தால் போதும். சிக்கன் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதனால் இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். அதை மாத்திரம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சிக்கனுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டுமே கொடுக்கும். உங்களுக்கு தயிரோட டேஸ்ட் ஸ்மெல் பிடிக்காதுங்கிறப்ப நீங்கள் இந்த ரெசிபி ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிற டைமில் ஒரு 1/2 லெமன், 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு புழிஞ்சிக்கலாம். அப்போ நமக்கு தயிரோட புளிப்பு டேஸ்ட் அப்படியே அந்த லெமன் கொடுத்துரும்.
இப்போ பாருங்கள், தயிர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம இதை மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஆல்ரெடி வதங்கின சிக்கன், அதனால் இன்பிட்வீன் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஓவர் குக் ஆச்சுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரப்பர் மாதிரி சவுக்குன்னு இருக்கும், சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்காது. இது பாருங்கள், இவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வற்றி நமக்கு பாதியாக குறைஞ்சி வரணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கூட. இது மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இந்த ரெசிபி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம், கொத்தமல்லி தூவிட்டு. இது செமி கிரேவியாக இருக்குது. நான் இன்றைக்கி சாதத்துக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய லெவலுக்கு பண்ண போகிறேன், அதனால் நல்லா வற்ற விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வெந்திருக்கான்னு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூட வச்சு சாப்பிட்றது கூட இந்த மாதிரி நல்லா வற்ற விட்டு இறக்கிட்டோன்னா சாதத்துக்கு சாப்பிட்லாம். இது வெறுமனையே ப்ளைனாக சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து இது செய்கிறதால நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இருந்தால் போதும். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறது தான். அந்த ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். நைட் டைம் டின்னருக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் கிரேவி பண்ணிட்டால் போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நமக்கு சிக்கன் கூட நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நீங்கள் தயிர் உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு தயிருக்கு பதிலாக கடைசியாக ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த க்ரீன் சிக்கன், ஹரியாலி சிக்கனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.